பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. ஓய்வூதிய நிதி அமைப்பான EPFO மே 2025 20 லட்சம் நிகர உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதில் 9.42 லட்சம் பேர் புதிய சந்தாதாரர்களாக உள்ளனர். இது கடந்த ஏப்ரல் மாதத்தை விட 4.79% அதிகமாகும். கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2.84% அதிகமாகவும் உள்ளது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மன்சுக் மாண்டவியா தெரிவிக்கையில், இந்த வளர்ச்சி பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் உருவானதாகும். இளைஞர் மற்றும் தொழிலாளர்களுக்கான சீர்திருத்தங்களுக்கு அரசாங்கம் காட்டும் அர்ப்பணிப்பின் காரணமாகவும் அமைந்துள்ளதாக கூறினார். 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே பதிவு அதிகம். புதிய சந்தாதாரர்களில் 59.48% பேர் இந்த வயதைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வகை சந்தாதாரர்கள் கடந்த மாதத்தை விட 14.53% அதிகமாகவும் மொத்தமாக 5.6 லட்சம் பேர் இருந்தனர். இதனால் இளையவர்களின் வேலை வாய்ப்பு அதிகரித்து பெறுவது தெரிய வருகிறது. மேலும் சுமார் 16 லட்சம் பேர் மீண்டும் EPFOவில் இணைந்துள்ளனர். இது ஏப்ரலுடன் ஒப்பிடும்போது 2.12% அதிகமாகவும் கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது 14.27% அதிகமாகவும் உள்ளது. வேலை மாற்றிய பிறகு இவர்கள் EPFO வரம்புக்குள் உள்ள நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர். இதில் பெண்களின் பங்கு கூடுதல் கவனத்தை பெற்றுள்ளது. சுமார் 2.62 லட்சம் புதிய பெண்கள் சந்தாதாரர்களாக இணைந்துள்ளனர். இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது 7.08% அதிகமாகும். மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மொத்த நிகர ஊதியத்தில் முன்னிலையில் உள்ளன. தொழிலாளர்களில் நிபுணர் சேவைகள், ஜவுளி, பொறியியல், நிதி மற்றும் ஆடை உற்பத்தி முன்னிலை வகிக்கின்றன. EPFOவில் பதிவு பெறுவது என்பது வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கான சான்றாகும். அப்படி இருக்க ஒரே மாதத்தில் 20 லட்சம் பேர் EPFOவில் இணைந்திருப்பதும் அதில் 9 லட்சம் பேர் புதிதாக முதல் முறையாக இணைந்திருப்பதும் நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதை காட்டுகிறது என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.